கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்ற கதை. தாவேக்கா வந்துருன்ற தோற்றத்தில் தான் அவர் பேசினார். ஏற்கனவே 24 தேர்தல் அப்போ மகா கூட்டணினாரு, பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ இல்லாமல் போச்சு, மக்களவைத் தேர்தல் அப்போ. அதன் பிறகு இப்போ அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை 4 மாதங்களுக்கு முன்னால் துவக்கும் பொழுது திமுக கூட்டணிலேருந்து கட்சிகள் வரும், பெரிய அலையன்ஸ் வரும், பெரிய கட்சி வரும்னாரு, ஒன்றுமே வரல. அப்புறம் விஜய் கட்சி வந்து குறிப்பாக கரூருக்கு பிறகு அதிமுக எந்த அளவுக்கு விஜய்க்கு வக்காலத்து வாங்கியது, அசம்பிளிக்குள்ளேயே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு ஆதரித்து பேசினார்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு கட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன் கட்சிக்காரர்களுக்காக கூட எதிர்கட்சி தலைவர் இப்படி பேசியதில்லை, தாவேக்காக எதற்காக இவ்வளவு அக்கறைலாம் கேட்டார், அசம்பிளிலேயே கேட்டார் ஸ்டாலின். அப்புறம் தன்னுடைய கூட்டத்தில் தாவேக்கா தொண்டர்கள் குடிப்பிடிச்சதை பார்த்துட்டு பிள்ளையார் சுழி போட்டாச்சுனார். இதெல்லாம் வந்து அவங்க தாவேக்காவோட வருகைக்கு, விஜயோட வருகைக்கு அதிமுக கொண்டு இருக்கக்கூடிய ஏக்கத்தை தான் காட்டியது. அன்றைக்கி அவர் வெளியில் வந்து அவங்க நிர்மல்குமார் வந்து நாங்கள் எங்களோட இதில் எந்த மாற்றமும் இல்லை, 3 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு மேலே கரூர் இன்சிடென்ட் முன்னால் இருந்தால் தான் எங்கள் நிலைப்பாடுன்னு. அது என்ன, திமுக பிஜேபி 2 பேரும் ஈக்குவல் எதிரின்ட்டாங்க அவங்க. இது அதிமுக கண்டிப்பாக பின்னடைவு, அது ஏற்றுக்கொள்ள எடப்பாடி மறுக்கலாம். நிச்சயமாக அவங்க வந்து அதிமுக ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. தாவேக்கா அதிமுகவோட அந்த ஓவர்ச்சர்ஸ்வாங்க அந்த கோரிக்கைகளை நிராகரித்திருக்கிறது. இப்போதைக்கு 2 மாதம் பொறுத்து மாறலாம், 3 மாதம் பொறுத்து மாறலாம். தற்பொழுதைய நிலவரம் தாவேக்கா வந்து கூட்டணி இல்லை என்று கிட்டத்தட்ட சொல்லிவிட்டதால்